இந்த செய்தியை பேசலாமா, பேசுறதுக்கான தைரியம் இருக்கா, பேசுறதுக்கான வார்த்தைகள் இருக்கா, அதை முழுமையா பேசி முடிக்கிறதுக்கான மன துணிச்சல் இருக்கா அப்படின்ற ஒரு சஞ்சலத்திலேயே இவ்வளவு நாள் ஓட்டியாச்சு. ஆனா இன்னைக்கு நம்முடைய உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிப்பதாக அறிவித்த பின்புதான் கொஞ்சம் மனசு அமைதியாயிருக்கு, நிதானமாயிருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த செய்தியை கேட்டதுல இருந்து பதவதைச்சு ஐயோ ஐயோ இப்படி கூட நடக்க முடியுமா, இப்படி கூட செய்ய முடியுமா மனிதர்களால் அப்படின்னு அந்த ஒரே ஒரு வருத்தம், அந்த ஒரே ஒரு வேதனை, அந்த ஒரே ஒரு வலி, இதை எப்படி நம்ம வார்த்தைகளால பேச போறோம் அப்படிங்கிற படபடப்பு தான் அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்குதான் மனசு நிதானமாயிருக்கு, நிம்மதியாயிருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, இதை பத்தி கொஞ்சம் பேசிடலாம். ஏன்னா இதை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு உருவாக்கணும். உச்ச நீதிமன்றமே சுவமோட்டோவா தானா முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கும் போது நிச்சயமாக இந்த வழக்கில் ஈடுபட்ட அந்த கொடூர குற்றவாளிகள், கொடூர மனசுள்ளவர்கள், இவர்களுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எதுக்கு இவ்வளவு பெரிய முன்னறிவிப்பு அல்லது எதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை அப்படின்னு உங்களுக்கு தோணும். எல்லாருக்குமே நம்ம இந்த செய்தியை பார்த்திருப்போங்க. கொல்கத்தால அந்த மருத்துவர், ஒரு பெண் மருத்துவர், 30 வயதுள்ள பெண் மருத்துவர் 36 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு கொஞ்சம் அக்கடான போய் படுக்கலான்னு அந்த கான்பரன்ஸ் ஹால்ல போய் படுத்துட்டு காலையில அவங்க இல்ல உயிரோட. ஏன்னா அந்த பின்னிரவுன்னு சொல்லுவோம்ல, அந்த 3ல இருந்து 5 அதுக்குள்ள இந்த கொடுமை நடந்திருக்குங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேதனை. இத்தனைக்கும் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம்ங்கிறது சிந்தனையாளர்கள் நிறைந்த பூமி. பெண்களை சக்தி 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 துர்கா என்று கொண்டாடுகின்ற ஒரு பூமி. அந்த ஊர்லதான் துர்கா பூஜா வருடா வருடம் மிகச்சிறப்பாக கோலாகலமாக அவ்வளவு கொண்டாட்டமாக நடக்கும். பெண்களை சக்தின்னு தான் கொண்டாடுவாங்க, துர்கா தேவின்னு கொண்டாடுவாங்க. அந்த ஊர்ல ஒரு காம கொடூரன் இந்த வேலையை செஞ்சிருக்கான், ஒருத்தன் செய்யல அப்படிங்கறதுதான் எல்லாருமே சொல்றாங்க. அந்த செய்தியை படித்தவர்கள், மருத்துவர்கள், ஏன்னா அந்த மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுட்டு சொல்றாங்க இது ஒருவரால் செய்ய முடிந்த வேலை இல்லை. தொடர்ந்து ஒரு வாரம் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா ஒருத்தர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் உடல்ல உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லா பாகங்களிலும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு கொடுமைகளை செய்ய முடியும்னா அது ஒருத்தர் இல்ல, ஒரு கும்பலே சேர்ந்து பண்ணிருக்கு அப்படின்னு. என்னென்ன அப்படிங்கறத சொல்றதுக்கே வாய் கூசுதுங்க, வார்த்தைகள் வரல. ஆனா இது பதியப்படணும் வரலாற்றில். இந்தியாவில் எந்த இந்தியா பெண்களை தெய்வமாக கொண்டாடுகிறதோ, எந்த இந்தியா பெண்களை சக்தினோ துர்கானோ அம்மன்னும் கொண்டாடுதோ, அதே ஊர்லதான் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள், கொடுமைகள், மரணங்கள், வெளியில எல்லாவற்றையும் மூடி மறைக்கிற மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறத பதிவு செய்தாகணும். அதை பதிவு செய்தால்தான் இதை பார்க்கின்ற மற்றவர்கள் அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்க போகிறார்கள் என்பதை தெரிந்தால் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அது கூட நடக்குமான்னு தெரியல, ஆனா நடக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களுக்கு ஒன்றியத்தின் அரசில், நம்முடைய மோடி அரசாங்கத்தில் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் செய்கின்றவர்களுக்கு MP பதவிகளும், செய்யப்படுகிறோம் என்று கதறுகிற பெண்களுக்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் கூட அவமானங்களும் நடந்து கொண்டிருப்பதைத்தான் நாம பாக்குறோம் இல்ல. அதனால இவர்களுக்கு இந்த ஒன்றிய அரசினால், மோடி அரசாங்கத்தினால் ஏதாவது நியாயம் கிடைக்குமா என்று யோசித்தால் அதற்கு பதில் தெரியவில்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கும் போது இதற்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். இந்த கொடுமையை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாமா? முதல்ல அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த பெண் மருத்துவரோட கண்ணை அப்படியே முழியோட தோண்டி எடுத்திருக்காங்க. என்ன கொடுமை பாருங்க. கண்ணு ரெண்டும், எந்த கண்ணால் பல நோயாளிகளை பார்த்து அவர்களுடைய நோய்களை கண்டறிந்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுப்பதற்காக ஒரு பயிற்சி மருத்துவராக உருவாகி கொண்டிருந்தாரோ அந்த பெண் மருத்துவரின் கண்களை தோண்டி எடுத்திருக்காங்கன்னா இது என்ன ஒரு குரூரம், என்ன ஒரு இன்பம் அந்த கும்பலுக்கு இருந்திருக்க முடியும் நினைச்சு பாருங்க. அவர் உதட்டுல முத்தம் கொடுப்பது என்பது மிருக பெட் நாய்கள், நாய்க்குட்டிகள், பூனைக்குட்டிகள், குழந்தைகள், தம்பதிகள், வயதானவர்களை பார்த்தால் முத்தம் கொடுப்பது, மகனை போன்றோ மகளை போன்றோ இருப்பவர்களை பார்த்தால் முத்தம் கொடுப்பதுங்கிறது, முத்தம்ங்கிறது ஒரு புனிதமான விஷயம். அந்த உதட்டை கடித்து துப்பி இருக்கிறார்கள்.
இது மாதிரி கொடுமை இருக்க முடியுமாங்க? ஒரு மனுஷனால அவன் அந்த மனுஷனுக்குள்ள 1000 அரக்கன் உள்ளே புகுந்தாதான் இதை செய்ய முடியும். சாதாரண ஒரு முறுக்க கடிக்கிறதுக்கு கூட பல்லு வலிக்கும். சில சமயம் கடக்குன்னு ஏதாவது கல்ல கடிச்சிட்டோம்னா பல்லு வலிக்கும். அப்படிப்பட்டவர்கள் உதட்டை கடித்து துப்பி இருக்கிறார்கள், கண்ணை தோண்டி எடுத்திருக்கிறார்கள், கன்னத்தை கடித்து துப்பி இருக்கிறார்கள், கன்னத்துல சதைய அந்த மார்பு, ஒரு அம்மாவாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கின்ற அந்த மார்பகத்தை முழுக்க கடித்து குதறி துப்பி இருக்கிறார்கள். இப்படி கூட சதை வேட்கை கொண்ட, சதை தாகம் கொண்ட மிருகங்கள்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மிருகங்கள் இப்படி மிருகத்தனமாக, இப்படி மனிதத்தனமாக நடந்து கொள்வதில்லை. மிருகங்களுக்கு பசித்தால் தான் அந்த மிருகங்கள் எதிரிகளை வேட்டையாடும், அல்லது அவர்களை சீண்டினால் அந்த மிருகங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக வேட்டையாடும். ஆனால் இவங்க எப்படி இது மாதிரி செய்யறதுக்கு மனசு வருது? சரி, இத கூட விடுங்களேன். அடுத்தது பாருங்க, இடுப்புக்கு கீழே 2 கால் எலும்பையும் யோசிச்சு பாருங்க. மருத்துவர் ஒருத்தர் பேசுறாரு, ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு அவங்க காலை இப்படி ஒட்டி வைப்பாங்க. ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணிருக்கு, 2 காலையும் இப்படி அல்லது 90 டிகிரியா இந்த மாதிரி பிரிச்சு 2 எலும்பையும் உடைச்சு விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த இடுப்பு எலும்பு 2ஐயும் உடைச்சு, அப்ப இடுப்பு கொலகொலன்னு ஆயிருக்கும். அதற்கு அப்புறமும் அவரை வன்புணர்வு செய்திருக்காங்க. இதுதான் நம்பவே முடியல. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? அதுவும் இந்தியால. அவங்க எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இது ஒன்றிய அரசின் காதுக்கு போச்சுன்னா இவங்களுக்கு எம்பி பதவி நிச்சயமா கொடுத்துருவாங்க, அல்லது அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வீர பதக்கம் கொடுப்பாங்கன்னு யாராவது தகவல் சொல்லிட்டாங்களா தப்பா? ஏன்னா ஒன்றியத்துல பிரிஜ்பூஷனுக்கு அதானே நடந்தது, அதனால பிரிஜ்வல் ரேவண்ணாவுக்கு அதானே நடந்தது. பிரதமரே போய் அவர்களை எல்லாம் பாராட்டி பேசினார் இல்லையா? பிரஜ்வல் ரேவண்ணாவோட கையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு, இவருக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு எனக்கு அளிக்கின்ற வாக்குன்னு சொன்னவர் தானே நம்முடைய பிரதமர். அவர் பிரிஜ்பூஷன் மேல நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் எத்தனை முறை குற்றச்சாட்டு சொன்னார்கள், கதறினார்கள். அதையெல்லாம் காது கொடுத்து கேட்கல. அப்படி குற்றச்சாட்டு சொன்ன நம்முடைய சகோதரி, நம்முடைய மகள் வினேஷ் போகத்தை 100 கிராம் அதிகமாக உடல் எடை இருக்கும்படி பார்த்து கொள்ளப்பட்ட ஒரு சூழ்ச்சி. அதை யாராலையும் மறுக்க முடியவில்லை. ஏன்னா நம்ம அடுத்த விஷயத்துக்கு கடந்து வந்துட்டோம். ஆனால் இதை அமர ஆழமாக யோசித்து ஆழமாக விசாரித்தால் அந்த உணவை கொடுத்து அந்த டயட்டீஷியன், அந்த உணவு நிபுணர்கள், இவர்கள்தான் ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறார்கள் கொடுக்கப்பட்ட உத்தரவிற்கு ஏற்ப என்பதை குழந்தை கூட பேசுதுங்க. நம்ம பேசுறதை விடுங்க, இந்த மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள், நிபுணர்கள் சொல்கிறார்கள். அப்படிங்கும் போது இந்த மருத்துவரை, பெண் மருத்துவரை இப்படி கொடூரமாக கொலை செய்த, வன்புணர்வு செய்தவர்களுக்கு இப்படி ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த சஞ்சய் ராய்ங்கிற பையன், அந்த இளைஞன் சிவிலியன் வாலண்டியரா இருந்திருக்கான். அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் அந்த போலீஸ்க்கு உதவி செய்வதற்கான பொதுமக்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு படையை அந்தந்த ஊரில் உருவாக்கி இருக்கிறார்கள் மேற்கு வங்காளத்துல. அங்க இந்த சஞ்சய் ராய் சிவிலியன் வாலண்டியரா இருக்கிறதுனால போலீஸுக்கும் நெருக்கமான ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்பதுதான் இப்போது வந்திருக்கின்ற தகவல். அதுவும் மருத்துவமனையில இருக்கிற காவல் நிலையத்திலேயே அந்த பையன் இருந்ததுனால அவர் மருத்துவமனைக்கு வருவதற்கும் வெளியே போவதற்கும் யாரும் தடை சொல்லி இருக்க போறதில்லை. ஏன்னா அவர் சிவிலியன் வாலண்டியர் என்பதனால் அவருடைய இருப்பு அல்லது அவருடைய நடமாட்டம் என்பது யாருக்கும் தவறாக தோன்றி இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வைத்துதான் அந்த பையன் இந்த கொடூரத்தை செய்திருக்கிறார். ஆனால் பிடிபட்டது சஞ்சய் ராய் மட்டும். ஆனால் பிடிபடாமல் இன்னமும் இருக்கின்ற அந்த மற்றவர்கள் யார் என்பதுதான் இப்போ இருக்க கேள்வி. அதை தவிர இவருடைய மரணத்தை பற்றி, இந்த மருத்துவருடைய மரணத்தை பற்றி அவங்க அம்மா அப்பாவுக்கு காலையில 5 மணிக்கு இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா 10 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி, உங்க பொண்ணுக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு, உடனே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போன் பண்ணி, உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அம்மாவும் அப்பாவும் சொல்கிறார்கள், எங்களுடைய மகள் தற்கொலை செய்து கொள்கின்ற அளவுக்கு கோழை இல்லை. நேற்று இரவு கூட எங்களோடு பேசிய போது இயல்பாக பேசினாள், சந்தோஷமாக பேசினாள். அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி அது மாதிரி மருத்துவராக வேண்டும் என்கின்ற கனவுகளை சுமந்து கொண்டிருந்தாள். அவள் எப்படி தற்கொலை செய்திருக்க முடியும்னு அவங்க கேக்குறாங்க.
அப்புறம்தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போது அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படிப்பட்ட பேரிடியாக இது விளங்கி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்ம மருத்துவர்களை வெள்ளை உடை தேவதைகளாக, வெள்ளை உடை தேவதூதர்களாக தானங்க பார்ப்போம். நம்ம மருத்துவமனைக்கு அட்மிட் ஆயிட்டு உடம்புக்கு சரியாயி குணமான உடனே நம்ம மருத்துவரோட கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க தான் என் கடவுள், நீங்க தான் என் தெய்வம், என்னோட உயிரை காப்பாத்தினீங்கன்னு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கடவுளை நேரில் பார்க்கின்ற ஒரு கடவுளாக, நேரில் பார்க்கின்ற ஒரு தெய்வமாக நாம கொண்டாடுறது தானே வழக்கம். ஆனா அந்த வெள்ளை உடை தேவதைகளும் வெள்ளை உடை தேவதூதர்களும் இப்போ சமீபமா 2-3 நாளா முற்ற முழுக்க கருப்பு உடை அணிந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தெருவில் இறங்கி தங்களுடைய கோபத்தை, தங்களுடைய ரௌத்திரத்தை, தங்களுடைய எதிர்ப்பை, தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் இரவு பணி செய்ய வேண்டிய அந்த நிலையை எடுத்து காட்டுவதற்காக கருப்பு உடை அணிந்திருக்கிறார்கள்னா, வெள்ளை உடை அணிந்த அந்த தேவதைகளையும் தேவதூதர்களையும் கருப்பு உடை அணிய வைத்தது யாருடைய தவறு? நிச்சயமாக இது மேற்கு வங்காளம் அப்படின்னு நீங்க கையை காமிக்கலாம். ஆனால் இது நாள் வரைக்கும் பிஜேபி அரசில் யார் மீதெல்லாம் பாலியல் வன்புணர்வு, பாலியல் சீண்டல், பாலியல் குற்றங்கள் பற்றிய அந்த குரல்கள் எழுப்பப்பட்டனவோ அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி? அவர்களை பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறாரா, கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறாரா, கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறாரா, அல்லது அவர்களை கண்டித்து ஏதாவது வார்த்தை சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அப்போ அவர்களும் பிரதமரின் ஆசி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதானே வெளியே வருகின்ற செய்தி. அது மாதிரி ஒரு நிலையை வச்சுக்கிட்டு சுதந்திர தினம் அன்னைக்கு நம்முடைய பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்பவர்களை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன், அவர்களுக்கு பெண்களுக்கு நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்வேன்னு சொன்னா செத்து போன அப்புறம் வழிவகை செஞ்சு என்ன பிரயோஜனம்? இருக்கும் போதே அவர்கள் யாரை குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களை விசாரிக்க வேண்டியதுதானே அவர் செய்திருக்க வேண்டிய முதல் வேலை. அதை செய்யாமல் உயிர் போனப்புறம் நாங்க உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலங்க சரியாக இருக்க முடியும்? அதனால ஒரு பெண் மருத்துவரை அவரை வன்புணர்வு செய்து கையை உடைத்து, காலை உடைத்து, கண்ணை தோண்டி எடுத்து, உதட்டை கவ்வி கிழித்து, உதட்டை பீத்தி எரிந்து, மார்பை கடித்து துப்பி, இடுப்பு எலும்பை எதிரெதிர் பக்கமாக உடைத்து நொறுக்கி, அதற்கு பின்பும் அவருடன் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள். மரணமடைந்த சடலத்தோடு வன்புணர்வு செய்திருக்கிறார்கள்னா இது மிருகத்தனம்னு சொல்லவே முடியாதுங்க. எந்த மிருகமும் இப்படி செய்யுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு குரூர ரசனை மிக்க, குரூர வேகம் மிக்க ஒரு கும்பல், இதைத்தான் மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இது மிக 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 கொடுமையான அரக்கத்தனமுள்ள ஒரு கும்பல் தான் செய்திருக்க முடியும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அரக்கத்தனமுள்ள கும்பல் யார் என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும். திரும்ப திரும்ப மிருகத்தனம்னு சொல்ல முடியாது. எந்த மிருகத்தையும் நாம் அப்படி கொச்சையாக பேசிவிட முடியாது. எந்த மிருகமும் இப்படியாக கூட்டு வன்புணர்வு செய்யுமா அப்படின்னா நிச்சயம் இல்லைன்னு தான் நம்ம படிச்ச வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை. அப்படிங்கும் போது இவர்கள் யார்? துர்கா துர்கா என்று கொண்டாடுகின்ற அந்த மேற்கு வங்காளத்தில் பெண்களுக்கு, அல்லது மேற்கு வங்காளம் இல்லை, இந்தியாவில் எங்க வேணாலும் நடக்கலாம், பெண்களுக்கான மரியாதை இவ்வளவுதான். ஏனென்றால் எந்த குற்றவாளிக்கும் அல்லது வன்புணர்வு செய்கிறார்கள், வன்கொடுமை செய்கிறார்கள், பாலியல் துன்புறுத்தல் செய்கிறார்கள் என்று சொல்லுகின்ற எந்த பெண்ணுக்கும் நியாயம் கிடைத்ததே இல்லை. நம்முடைய ஒன்றிய அரசின் ஆட்சியில் பிரதமர் எல்லாவற்றையும் கடந்து போகிறார். வழக்கமான வாய்ச்சவடா மட்டுமே அவரிடம் இருக்கிறது. மைக் கிடைத்தால் நான் பெண்களுக்கான சௌக்கிதாராக இருப்பேன், நாரி சக்தி தான் என்னுடைய தெய்வம் என்று பேசுகின்ற நம்முடைய பிரதமர் அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கோ பில்கிஸ் பானுவுக்கோ இன்னமும் நியாயம் செய்யவில்லை என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அதே மாதிரி நீட் எக்ஸாம் என்று தங்களுடைய கல்வி உரிமைக்காக போராடுகின்ற அந்த பெண்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் என்ன நியாயத்தை செய்திருக்கிறார்? ஒண்ணுமே செய்யல. எனவே இப்படியான நிலையில் இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு என்பது மனுநீதியைத்தான் இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பெண்களின் பாதுகாப்புக்கு மனுநீதி என்ன சொல்கிறது? பெண்ணின் வேலை படிப்பது இல்லை, பெண்ணின் வேலை வெளியே சென்று பொருளாதாரம் ஈட்டுவதில்லை, அவள் பிறந்ததே திருமணம் செய்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான், அவளுடைய இருப்பிடம் என்பது சமையலறை மட்டும்தான் என்பதுதான் மனு அநீதி சொல்லுகின்ற வாக்கியம் என்றால், இப்படி மருத்துவர்களாக அல்லது பிறதுறை வல்லுநர்களாக படிக்க வருகின்ற பெண்களுக்கு
அமைதியாக இருப்பதன் மூலமாக, இந்த மாதிரியான குற்றங்கள் செய்பவர்களை தண்டிக்காமல் இருப்பதன் மூலமாக, இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுபவர்களை தங்களுடைய கட்சியில் இருந்து நீக்காமல் இருக்கின்ற பிஜேபி அரசு பெண்களுக்கான மௌன செய்தியாக இதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் கனவுகளை மூட்டை கட்டி வையுங்கள், படிக்க வேண்டும், மருத்துவராக வேண்டும், தொழில்துறை வல்லுநராக வேண்டும் என்கின்ற கனவை எல்லாம் மூட்டை கட்டி வையுங்கள். உங்களுடைய இடம் வீடு மட்டும்தான். அதற்குள்ளாகவே பிறந்து இருந்து மறைந்து போங்கள் என்பதைத்தான் மறைமுகமான செய்தியாக ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, மோடியின் அரசு சொல்லுகின்றதா என்கின்ற கேள்வியை பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதே வேறு நாடாக இருந்திருந்தால் இந்நேரம் இவர்களுக்கான ஃபாஸ்ட் ட்ராக்காக விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கும். அடுத்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை நாம் மறக்கின்ற வகையில் தான் இந்தியாவில் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது நடவடிக்கைகளை என்று பொதுமக்கள் பேசுகிறார்கள். நம்முடைய உயிரை காக்கின்ற மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை காப்பதற்காக தெருவில் இறங்கி போராடுகின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு இந்தியனும் வெட்கி தலைகுனிய வேண்டும், குறிப்பாக ஒன்றிய அரசும். நன்றி, வணக்கம்.